என்ன இப்போ ஐஸ்வர்யா ராஜாவா காட்டி தான் எங்களோட வீடியோ ஓட பண்ணணுமா? நான் வந்து ஒருத்தரை இகழ்வது மனக்காயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்தாலும் அதை ஆற்ற முடியாது. இந்த பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுன்னு தாங்க வீடியோ போய் பார்க்க போனேன். வேறு வழி இல்லை. இந்த மாதிரி பசங்கள்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி போட முடியாது. ஆனால் இந்த மாதிரி இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு உதவி வேணுமானா கண்டிப்பாக வேணும். வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு காசு கொடுத்தா நீ கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் பேரை சொல்லணுங்கிற நீ அந்த பிள்ளைகிட்ட. நாளைக்கு நீ பெரிய ஆளாகி படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அண்ணா கிருஷ்ணன் ஒரு அண்ணா வந்தாங்க, அவங்க காசு கொடுத்தாங்க, அதை வச்சு தான் நான் பெரிய ஆளாயிட்டேன்னு சொல்லணும்னு உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குது. உனக்கு பேரும் புகழும் வேணும், உனக்கு அந்த மமதி இருக்குது. இது ஒன்று தான் உன்னை வச்சு செய்யுது. அந்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கு பிடிக்கல. இன்னும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு தான் அவனுக்கு பிடிக்கல. 1/4 மணி நேரம் கடுப்பில் அவன் பேசுகிறான். நீ சொந்த காசாக கொடுக்குற, நீ ஆரம்பத்துலேருந்து அடிமட்டத்திலேருந்து வந்திருக்க அப்படின்னா அடுத்தவனுடைய கஷ்டம் தெரியணுமா இல்லையா? இவ்வளோ தெனாவட்டு தேவையா? நீ நல்லதே செஞ்சாலும் நீ எப்படி செய்கிறதுங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா? நீ என்ன ஐஸ்வர்யாயா? உன்னை காட்டி தான் நம்மளோட வீடியோ ஓடணுமா? இப்படி பேசுனா எப்படி இருக்கும்? 18 வயசு ஆயிடுச்சுன்னு பால் குடிக்கிறத நீ மறக்காமல் இருக்கியா அப்படின்னு ஒரு பொண்ணு பிள்ளைகிட்ட போய் பேசலாமா? இப்படியெல்லாம் பேசி தான் உதவி செய்யணுமா? இந்த உதவி செய்கிறதே ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இடையில சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இலங்கை தமிழர்கள்லாம் பேசுகிறாங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியான வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் வந்து உதவி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ, அதான் வந்து அந்த மெழுகுவத்தி வந்து தயாரிக்கிற மாதிரி சுயமாக தொழில் செய்கிறதுக்கு அந்த அம்மாட்ட பேசுகிறப்போ ஏகப்பட்ட தெனாவட்டு அகந்தை. ஒருத்தருக்கு திமிர் கூட இருக்கலாங்க, நேர்மையாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அகந்தி இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. அந்த பையனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இலங்கையில் அந்த ஹெல்ப் பண்ணுற வீடியோவே நான் பார்க்கல. அந்த பையன் தான் இந்த பையனான்னு எனக்கு தெரியல, நிஜமாக தெரியல. எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பையனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் போய் பார்க்குறேன். இப்போ இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் பெரிய யூடியூபர் வந்து அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சுயமாக, அதாவது எந்த ஒரு கார்பரேட்டும் இல்லாமல் சுயமாக வந்து சோலாவாக வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து என்ன சொல்ல டார்கெட் பண்ணி அவன் ரொம்ப வளர்ந்துட்டாப்புல அந்த பையன். அதாவது இலங்கையில் அந்த பையன் கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பையன், எஸ்கே விளாக்குன்னு நினைக்கிறேன், அந்த பையன் வந்து வளர்ந்துட்டாப்புல அடுத்தவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அது பொறுக்க முடியாமல் நிறைய கார்பரேட் யூடியூபர்லாம் சேர்ந்து அவனை வந்து பழி போட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. நம்மளும் போய் அந்த பையனுக்கு வந்து, ஏன்னா நம்மளும் வந்து சுயமாக வந்து மேலே வர்றவங்க, அடித்தட்டத்திலேருந்து சுயமாக ஒரு யூடியூபர் வர்றாங்கன்னா நம்மளும் போய் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்களே பெரிய யூடியூபர் நினச்சிட்டு நம்மளும் சப்போர்ட் பண்ணலான்னு தாங்க நான் போய் வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியல. அந்த இலங்கை எஸ்கே விளாக் அந்த பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ தெனாவெட்டு. போன உடனே அவர் எகத்தாலும் ஒருத்தருக்கு உதவி செய்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டில் போய் ஒருத்தர் திடீர்னு கீழே விழுந்துவிட்டோம்னா நம்ம பார்த்து சிரிப்போம் பார்த்தீங்களா, எள்ளி நகையாடுவோம், சிரிப்போம். அந்த சிரிக்கிறப்போ கீழே விழுந்திருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு எவ்வளோ வலிக்கும் மனசுக்குள்ளே. ஒருத்தர்கிட்ட கையேந்து நின்று உதவி கேட்குற ஒரு நிலைமை வருது பார்த்தீங்களா, அந்த நிலைமையில் இருக்கிறவனுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அதுவே மிகப்பெரிய கஷ்டங்க. அதை வந்து ஒருத்தர் வீடியோவாக காட்டி ஊர் மக்களுக்கு எல்லாம் உலகத்துக்கே காட்டுறது அதை விட வலி. அப்போது அந்த குடும்பத்தில் போய் அம்மா வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுது அப்படிங்கிறப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு வந்து வீடியோவில் காட்ட வேணாம்னு நினைக்கிறதுங்கிறது சரியான விஷயந்தான். ஆனால் அந்த பையன் அதுக்கு பயங்கர அட்வைஸ். 1/4 மணி நேரம் நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் பார்த்தேங்க. 1/4 மணி நேரம் பெரிய அட்வைஸ். நீ என்ன பெரிய ஐஸ்வர்யாவா? உன்னை காட்டி தான் நம்மளோட வீடியோ போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போது உங்கள் அம்மா வந்து கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா தான் நிறைய பேர்த்துக்கு வந்து அது போய் சேரும், நிறைய பேர் உதவி செய்வாங்க. நீ வந்து அழுகணும், அழுது காட்டினா தான் யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? உண்மையாகவே உதவி செய்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மனசார ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க. இத்தனைக்கும் அந்த பையனுடைய சொந்த காசு கிடையாது. அதில் அந்த பையன் கிருஷ்ணன் அந்த விழாக்கு அந்த அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நாளைக்கு மேனேஜராக படித்து மேலே போயிட்டீங்கன்னா இந்த அண்ணா வந்தாங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நீ போய் 4 பேர்த்திட்ட சொல்லணும் அப்படிங்கிறது பெருமை பிடிச்சவங்க தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. புகழுக்காக ஆசைப்படுறவங்க, பெருமை பிடிச்சவங்க. நீ ஏன் சொந்த காசு கொடுக்கல, யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்குற? ஒரு நல்ல விஷயந்தான், தப்பு கிடையாது. இப்போதைக்கு இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு உதவிகள் தேவைதான். ஆனால் இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட போய் கையேந்து நிற்கிறது, உதவி கேட்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த பையன் அந்த மாதிரி பேசுகிறான். இந்த பையன் தான் என்னமோ பெருசாக தன் கையிலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரியோ அவ்வளோ தெனாவிட்டு. அதாவது அந்த அம்மா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா அப்படி மலையில் நினைஞ்சிட்டு அப்படி முக்கோடை போட்டு அப்படி கூனி அப்படி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பையன் இருக்கணும். யார்? கிருஷ்ணன். நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு பாக்கியம் தெரியுங்களா? அதுலேயே நம்ம சொந்த காசு போட்டு பண்ணுறதே மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கே நமக்கு தன்னடக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்.
பணிவு ரொம்ப ஜாஸ்தியாக வேணும். இதில் அடுத்தவங்ககிட்ட வாங்கி அது கொடுக்குற அப்படின்னா இன்னும் அதிகமாக நமக்கு பணிவு வேணும். நம்ம ஒரு கருவி, அவ்வளோதான். அந்த அம்மா அப்படி நிற்கிறப்ப நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்மளை ஏமாற்றுவாங்க. அதுக்காக உண்மைத்தன்மை அறியறதுக்காக நிறைய கேள்வி கேட்குறது அதெல்லாம் தப்பு கிடையாது. ஜாலியாக பேசுகிறதும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் அவங்க வீட்டில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோ பக்கத்தில் போய் நின்றுட்டு நக்கல் அடிச்சிட்டு இருப்பான், கிண்டல் அடிச்சிட்டு இருப்பான். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வறுமை அல்ல அந்த கஷ்டம் அந்த வேதனையில் இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் எப்படி இவனால சிரிச்சிட்டு இருக்க முடியுது? அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அட்வைஸ், நீ இப்படி இருக்கக்கூடாது, இவ்வளோ கூச்சம். அதான் சொல்கிறது, அதாவது அந்த பையன் வந்ததுக்கே அந்த பையன் வந்ததுக்கே அந்த பொண்ணு வீட்டு விட்டு வெளியே வரல, தன்னுடைய முகத்தை காட்டல. அப்படிங்கிறப்ப எவ்வளோ பண்பாக அந்த பொண்ணு இருக்குதுன்னு பாருங்கள். அந்நியன் எவ்வளோ தெரியாத ஒரு ஆண் வர்றான் அப்படின்னா அவங்ககிட்ட போய் நம்மளுடைய முகத்தை காட்டிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையா? நல்ல பொண்ணு தானே. அந்த பொண்ணு கிட்ட அவன் சொல்கிறான், என்னன்னா நீ இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, நாளைக்கு நீ சாதிச்சதுக்கப்புறம் உன்னோட முகத்தை காட்டுவீங்க, இன்றைக்கி நீ முகத்தை காட்டலாம்லங்கிற மாதிரிலாம் பேசுகிறேன். அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஒரு பொண்ணை மேக்ஸிமம் அந்த அம்மாவே நீ மீடியாக்குள்ளே கொண்டு வந்துருக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நீ உதவி செய்கிறியா, இதை பார்த்து 4 பேர்த்துக்கு உதவி செய்கிறது எல்லாமே தப்பு கிடையாது. ஆனால் யோசிச்சுப்பார், இப்போ இன்றைக்கி அந்த நம்ம வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்கிற அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த உதவியுமே தேவைப்படாத அளவுக்கு நீ உதவி செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ போடலாம். உண்மையாக இல்லை, உனக்கு ஒருத்தர் வந்து காசு கொடுக்குறாங்க வெளிநாட்டிலேருந்து, ரொம்ப இலங்கையிலேருந்து கஷ்டப்பட்டு அவங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னால் கூட கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியல, இந்த யூடியூப் வச்சுருக்க இந்த விளாக் வச்சுருக்கிறவங்க கோடிக்கணக்கில் ரொம்ப கார் வச்சுருக்கான், சொத்து வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் தாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி 6 ஓட்டு வாங்கி நம்ம வச்சுக்கிறது தான். யூடியூப்பில் இவ்வளோ பெரிய வருமானமெல்லாம் வராது, பெரிய வருமானம் வராது. ஆனால் வரலாம், யூடியூப்பில் வரும், அதுக்கு எல்லையே கிடையாது. ஆனால் அந்த வீடியோக்கெல்லாம் வருமாங்கிறது எனக்கு தெரியல, அது இலங்கை பற்றி எனக்கு தெரியல. வந்தாலும் கூட இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உதவி செய்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பையன் அவ்வளோ தூரம் நக்கலடிச்சு பேசுகிறான், 1/4 மணி நேரம் அட்வைஸ் அந்த பிள்ளைக்கு. அப்போ அது கடைசியாக அந்த போகிறப்ப என்னென்னா அந்த பொண்ணு பண்ணணும் தானே தப்புங்கிற மாதிரி ஆயிரும். அந்த வீட்லேயே அந்த பொண்ணு தாங்க கரெக்டாக நடந்துச்சு. அந்த விளாக் பண்ணுறப்போ அந்த கிருஷ்ணனுங்கிற பையன் தமிழே படிக்க தெரியாதுங்கிறான். எனக்கு தெரியல, இங்கே இலங்கையில் இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்கள், தமிழ் படிக்க தெரியாதவங்க இலங்கையில் தமிழரில் இருக்க முடியுமா? எனக்கு தெரியல. அப்போ என்ன மொழி அவங்க படிச்சிருந்துருப்பாங்க? அந்த பையன் வந்து ஏதோ பெரிய டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்கிறான், கிருஷ்ணன் அப்படிங்கிற பையன். அந்த விஎஸ் விளாக் கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பையன் என்னமோ டிகிரி முடிச்சிருக்கான். ஆனால் அந்த பையனுக்கு தமிழ் படிக்க தெரியலைங்கிறான். அப்போ அந்த பையன் தமிழ் பையனா, தமிழ் பேச தெரியும், படிக்க தெரியாதுங்கிறா, தெரியல எனக்கு. ஆனால் பையன் படிச்சிருக்கான் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பானா தெரியல. தமிழ் மேலே அக்கறை இல்லாமல் தமிழே எழுத படிக்க தெரியாதவன் எப்படின்னு எனக்கு தெரியல. சரி, அது விட்டுருங்க. இப்போ உதவி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த பயங்கர தெனாவட்டுங்க. அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அந்த வீடியோவில் அப்படி இப்படி தள்ளியே இப்படி கூனி குறியிட்டே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணு இன்னும் எவ்வளோ எப்படி இருப்பாங்க? அடுத்த அந்நியன் ஆண்களை பார்த்தா எவ்வளோ தூரம். அந்த அம்மா 50 வயசு சொல்கிறாங்க, அந்த அம்மாவே அந்த அப்படியே தெனாவட்டா அப்படி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, அப்படி கண்ணாடி மேலே போட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த பையன் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப் போட்டு வீடியோ போட்டு மேலே வந்த பையனா. நமக்கு ஒரு கஷ்டமே எதுக்கு வருது தெரியுங்களா? எனக்கு ஒரு தலைவலி வருது அப்படின்னா எதுக்கு வருது தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு இப்படி தானே வலிக்கும்ங்கிற தெரியறதுக்கு தான் நமக்கு தலைவலியே வருது. நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நம்ம அடிமட்டத்திலேருந்து முன்னேறி போகிறோம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய கஷ்டம் இப்படி தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கஷ்டமே நமக்கு வருது. அப்படின்னா அந்த பையன் அந்த விளாக் அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பையன் ஆரம்பத்துலேருந்து அடிமட்டத்திலேருந்து வந்திருக்கா அப்படின்னா அடுத்தவங்களுடைய கஷ்டம் தெரியணுமா இல்லையா? இவ்வளோ தெனாவட்டு தேவையா? வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறக்காக ஒருத்தர் இறக்கி மட்டம் தட்டி நீ பேசுவியா? இந்த பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுன்னு தாங்க வீடியோ போய் பார்க்க போனேன், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி பசங்கள்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி போட முடியாது. ஆனால் இந்த மாதிரி இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு உதவி வேணுமானா கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் அங்கே வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிற இலங்கை தமிழர்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்மளுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதுங்கிறது அது என்ன சொல்கிறது, இயல்பாகவே ரத்தத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான். அவங்க செய்யணும். அதுக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் அல்லது இந்த மாதிரி மீடியேட்டராக யாரோ ஒருத்தர் இருந்து பண்ணணும் தான், தப்பு கிடையாது, அது அவசியம்தான். ஆனால் இந்த பேச்சு இருக்குது இல்லைங்களா, அந்த அகந்தையான பேச்சு, திமிரான பேச்சு, கிண்டலான பேச்சு, நக்கலான பேச்சு. அந்த வீட்டில் அந்த வீட்டுக்காரர் இல்லை, அந்த ஃபோட்டோ முன்னாடி போய் அவ்வளோ தூரம் நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட 18 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பால் குடிக்கிறது மறக்காமல் இருக்கிற பிள்ளையாங்கிறான். அந்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கு பிடிக்கல, இன்னும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு தான் அவனுக்கு பிடிக்கல. 1/4 மணி நேரம் கடுப்பில் அவன் பேசுகிறான். நீ சொந்த காசாக கொடுக்குற, நீ உனக்கு எதுக்கு இவ்வளோ திமிரு?
ஐஸ்வர்யா மாதிரி நீ உன்னை காட்டி தான் இப்படி வீடியோ போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா உனக்கு எவ்வளோ மமதம் வந்திருக்குது, எவ்வளோ தெனாவட்டு வந்திருக்குது. இந்த பையனெல்லாம் எதுக்கு இப்படி வளர்த்தி விட்டுருக்கீங்கன்னா இலங்கை தமிழர்கள் நான் கேட்கணும்னு தோணுது. தயவு செஞ்சு இது எல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனால் இந்த பையன் மூலிமா மற்றவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. வேறு யாராவது நல்ல பசங்க யாராவது உண்மையாகவே பணிவா அன்பா இலங்கை வெளிநாட்டில் வேலை செய்கிற இலங்கை தமிழர்கிட்டருந்து வாங்கி இலங்கை தமிழர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல பையன்கிட்ட கொடுங்க. இந்த பையன்கிட்ட, இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பையன்கிட்ட கொடுக்காதீங்க. அவனுக்கு இந்த இப்போ என்ன சொல்கிறது, அங்கே நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவைதான், கரெக்டு தான். அது முக்கியம் இல்லை. அது பனிஷ்மெண்ட் கொடுத்து பிரயோஜனமே இல்லைங்க. அவன் திருப்பி அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருக்கான். அந்த பையன் அவன் திருந்துற மாதிரியே தெரியல. இன்றைக்கே அவன் பேசுனது உதவி செய்ய போயிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது அத்தனையும் தேவையில்லாத வார்த்தை. நீ உதவி செய்ய போ, உதவி செய். நீ நல்லதே செஞ்சாலும் நீ செய்யக்கூடிய நன்னடத்தை எந்த மாதிரி இருக்குது, உன்னுடைய வழி என்ன, எந்த மாதிரி அணுகுமுறை இருக்குது, எவ்வளோ பணிவு. தான் நான் சொன்ன ஆரம்பத்தில் வீடியோவில் சொன்னேன், வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா மறந்துடணும். ஆனால் உனக்கு என்ன இருக்குது, யாரோ ஒருத்தர் இலங்கை தமிழர்கள் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு காசு கொடுத்தா நீ கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் பேரை சொல்லணுங்கிற நீ அந்த பிள்ளைகிட்ட. நாளைக்கு நீ பெரிய ஆளாகி படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அண்ணா, கிருஷ்ணன் ஒரு அண்ணா வந்தாங்க, அவங்க காசு கொடுத்தாங்க, அதை வச்சு தான் நான் பெரிய ஆளாயிட்டேன்னு சொல்லணும்னு உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குது. உனக்கு பேரும் புகழும் வேணும், உனக்கு அந்த மமதி இருக்குது. இது ஒன்று தான் உன்னை வச்சு செய்யுது. எனக்கு தெரிஞ்ச அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பையனுடைய வீடியோவில் ஒருத்தர் கூட நல்ல கமெண்டே போடலைங்க அந்த இலங்கை தமிழர்கள். அது நானுமே அந்த பையனுக்கு ஆதரவாக வீடியோ போடணும் பேசணும்னு தான் நினச்சேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பசங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க, ஆதரவாக பேசாதீங்க. ஆனால் இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் கண்டிப்பாக தேவை. வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அந்த காசு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த காசு கொண்டு போய் இலங்கை தமிழர் கொடுக்கறதுக்கு ஒரு மீடியேட்டர் கண்டிப்பாக தேவை தான். ஆனால் அது கண்டிப்பாக கிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள், அந்த விஎஸ் விலாக்கா இந்த பையன் மாதிரி இருக்கவே கூடாது. எப்படி ஒருத்தன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கிருஷ்ணன். அந்த விழாக்கு அந்த பையன் எப்படி ஒருத்தன் அடுத்தவங்க காசு, அதாவது வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு இலங்கை தமிழர்கிட்ட வாங்கி உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுக்கு ஒரு மோசமான உதாரணம் தான் அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பையன். ஆனால் இந்த காரியம் சரியான காரியம்தான், செய்கிற பையன் தான் தவறான பையன். தயவு செஞ்சு வெளிநாட்டில் இருக்கிற இலங்கை தமிழர்களும் சரி, உங்கள்கிட்ட நான் வேண்டுகோளாகவே நான் கேட்குறேன், இந்த மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பையன்கிட்ட காசு கொடுத்து உங்கள் மக்களுக்கு உதவி செய்யாதீங்க. அது இன்னும் மேலும் மேலும் அவங்கள புண்படுத்தும். ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கு உதவி செய்யாமல் கூட இருந்துடலாம், உபத்திரம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த பையன் பண்ணுறது அத்தனையும் உபத்திரம், மனவேதனை, அத்தனை நக்கலடிக்கிற பேச்சு. அதாவது ஒருத்தரை இகழ்வது மனக்காயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்தாலும் அதை ஆற்ற முடியாது. அதனால் வெளிநாட்டில் இருக்கிற இலங்கை தமிழர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக கிருஷ்ணன் மாதிரி ஆட்களை தேர்வு செய்யாதீங்க, ஆனால் நல்ல பையனை தேர்வு செஞ்சு உங்கள் மக்களுக்கு உதவி செய்யுங்க.